அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னன்னா, தக்காளி நிறைய பேருக்கு பூக்கலை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்க ஒரு நிலைமை இருக்குன்னு நினைக்கிறேன். பனி அதிகமாக இருக்கிறப்ப, இரவு நேர வெப்பநிலை குறைஞ்சிருக்கிறப்ப பூக்கள் அதிகம் வராது. அப்போ பூ அதிகம் வரணும் அப்படின்னா, மண்ணில் ஒரு சூடு இருக்கணும். அப்படி சூடு இல்லை அப்படிங்கிறப்ப பூ வராது. இரவு நேர வெப்பநிலை குறைஞ்சிருக்கிறப்ப, அதை எப்படி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்போ என்னென்ன திரவங்கள் கொடுத்தா ஒரு பயிர் சூடாகும்? ஒரு 4, 5 பொருள் இருக்குங்க. ரொம்ப முக்கியமானது. உதாரணத்துக்கு 100 லிட்டர் தண்ணியில் சூடை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் போரான். சோலுபாருங்கிற போரான் பவுடர் 200 கிராம். சூடோமோனாஸ் பவுடரா 1 கிலோ இல்லை 2 கிலோ. ஹியூமிக் அமிலம் கடல்பாசி உரம் அரை லிட்டரு. ரொம்ப முக்கியமாக PPFM அந்த திரவம் 200 மில்லி. இது கூட பஞ்சகாவியா கலந்துக்கலாம். இதை தெளிக்கணும். ஒரு நாள் வச்சிருந்து தெளிக்கணும். ஒரு நைட் வச்சிருந்து அடுத்த நாள் தெளிக்கலாம். காலையில் தெளிக்கலாம், நேரத்தில் தெளிக்கலாம். அப்படி தெளிக்கிறப்ப வெயில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தெளிக்கிறோம் அப்படின்ட்டா, அல்லது வெயில் வந்து கூட தெளித்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு பயிரோட அந்த பூக்கள் உருவாகிற அந்த தன்மை வந்து அப்போலேருந்து ஆரம்பிக்கும். இரவுல தான் அது உருவாகும். ஆனால் அதுக்கான செயல்பாடு பகலில் நடக்கும். அதை செய்ய தான் இந்த PPFMங்கிற திரவத்தை நம்ம கொடுக்குறோம். அதை செய்ய தான் நம்ம வந்து சோலுபார் கொடுக்குறோம். மறந்துடாமல் இந்த வேலையை செய்யணும். இதில் உங்களுக்கு முடியுமான்னு தெரியல. முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சுட வச்சு 100 லிட்டர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒரு 5 லிட்டர் நல்ல கொதிக்க விட்டு இதை வந்து 100 லிட்டரில் ஊற்றுனா ஒரு வெதுவெதுப்பு வரும்ல, வெதுவெதுப்புன்னு வேண்டாம், ஜில்லுன்னு இல்லாமல் இருக்கும்ல, அந்த ஜில்லுன்னு இல்லாமல் இருந்தாலே அடித்தோம்னா பூத்துரும். நம்மளும் ரொம்ப குளிர்ந்த தண்ணியை அடிக்கக்கூடாது. ஒருவேளை நம்ம போர்லேருந்து எடுத்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சூடாக வர வாய்ப்பு இருக்குது. அந்த தண்ணீரை பயன்படுத்தலாம். அல்லது தண்ணீரை சுட வச்சு அந்த சூடாக இருக்கக்கூடிய தண்ணீரில் இதெல்லாம், அதாவது வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய அல்லது ஜில்லுன்னு இல்லாத தண்ணியில் கலந்து அடித்தோம்னா நமக்கு நல்லது. இப்போ வீட்டு தோட்டங்கள்லாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வீட்டிலே சுட வச்ச தண்ணியை எடுத்துகிட்டு போய் அதை நம்ம ஊற்றுறதோ, அந்த சுடு தண்ணியை, அதாவது வெதுவெதுன்னு இருக்க இளம் சூட்டில் இருக்க தண்ணியை தெளிக்கிறதோ, அது கூட நம்ம வச்சுருக்கக்கூடிய பொருள்களை கலந்து வீட்டு தோட்டங்களில் நம்ம என்ன கலந்து தெளிக்கணும்னு நினைக்கணுமோ கலந்து தெளிக்கிறது. நுண்ணுயிருக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. அது வந்து 140 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை இருக்கப்போ தான் அது சாகும். அதனால் நீங்கள் அந்த மனசை வைக்காதீங்க. நான் பஞ்சகாவியா கலந்தால் அதில் இருக்க நுண்ணுயிரி செத்து போயிடும், அசோஸ்பைலம் கலந்தா, பாசோ பாக்டீரியா கலந்தால் செத்து போயிடும், அதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் இதை மட்டும் செஞ்சிங்கனாலே திடமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த காரியத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. தக்காளி விவசாயத்தில் பூ வரணும்னா முடிஞ்சவரையிலும் வெதுவெதுப்பான தண்ணி, அது கூட நான் சொன்ன பொருள்களில் இந்த பொருள்லாம் கலந்து தெளிக்கணும். தரையில் கொடுக்க ரொம்ப முக்கியமாக 15 நாளைக்கு ஒரு முறை 10 அல்லது 15 லிட்டர் சுண்ணாம்பு கலந்துக்கணும். வேம் 2 கிலோ கலந்துக்கணும். ஹியூமிக் பவுடர் 1 கிலோ. கடல்பாசி உரம் 1 லிட்டரு. இந்த கலந்த திரவத்தை தரையில் ஊற்றி விட்டுறணும். மழை பெஞ்சு செடி வந்து தரையோட படுத்து கிடக்கா, நடுவில் பிடிச்சி அப்படி தூக்கி விடணும். மேலே நிமிர்ந்து நிற்கிற மாதிரி, தரையோட படுத்துருக்காமல் இப்படி இருக்க மாதிரி இப்படி தூக்கி விட்டுறணும். அடியில் இருக்கக்கூடிய இலைகள் ரொம்ப பழுத்து இருக்கா, அதை எடுத்து விட்டுறணும். இதை செய்கிறப்ப கொடி வகையில் தரையில் வளர்கிற பயிரில் இந்த பிரச்சனை இருக்கும். அதே நேரத்தில் நிமிர்ந்து நின்று வளரக்கூடிய பந்தலில் வளர்கிற மாதிரி அல்லது ட்ரல்லிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிமிர்ந்து நிற்கக்கூடிய வகையிலான பயிர்கள் இருக்குது அப்படின்னா தேவையில்லாத அடியிலையே எடுத்துடலாம். தரைப்பகுதியில் சூடோமோனஸை 100 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்து மண்ணும் செடியும் படுற இடத்துல படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிடணும். அப்படி பண்ணிவிட்டு நம்ம சொல்லக்கூடிய பொருள்கள் எல்லாம் கொடுத்தோம்னா இது மூலமாக அழுகல் வராது. பொதுவாக நீங்கள் உங்களுக்கு தெரியும்ல, தக்காளியில் வந்து மண்ணும் செடியும் தொடுற இடத்துல அழுகும். அப்போ செடியை பிடிச்சிங்கன்னா தனியாக கையில் வந்துடும். அப்போ இது நடக்கக்கூடாதுன்னா நம்ம சொன்ன பொருள்லாம் தரையில் கொடுக்கணும். சுண்ணாம்பு, வேமு, மீனமிலம், ஹியூமிக்கு, கடல்பாசி உரம் இதை தரையில் கொடுத்துக்கணும். செஞ்சு பாருங்கள். ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.